நீ கண்ட கனவுகள் உண்மையாக மாறும். இன்னும் 2 நாட்களில் சர்வ மங்கள செய்தி உன்னுடைய வீடு தேடி வரும். உனக்காக நான் இந்த வாக்கை கொடுக்க உன்னை தேடி இப்பொழுது இந்த நல்ல நாளில் வந்திருக்கின்றேன் என்றால் இந்த குருவினுடைய ஆசிர்வாதமும் கருணை பார்வையும் உனக்கு என்றென்றைக்கும் இருக்கப் போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள். தொடக்கத்தில் நடந்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சிரமத்தை கொடுத்ததாக உனக்கு தெரியலாம். எதிர்ப்பு வந்தாலே மனம் உடைந்து விடுகின்றது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கின்றது. எத்தனை வழிபாடுகளை செய்தேன், ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லையே என்கின்ற ஆதங்கம் உன்னுடைய மனதிற்குள் இருந்தால் அந்த ஆதங்கத்தை விட்டு அதை இன்று தினத்தில் முழு நம்பிக்கையாக மாற்றிக்கொள். உன்னுடைய ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. பல விஷயங்களை நீ யாரிடமும் பகிர்ந்தது இல்லை. என் ஒருவனை நம்பி நீ பகிர்ந்திருக்கின்றாய். உன் மனம் உடையப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் மாறி அது ஒட்டப்பட்டு மீண்டும் புதிதாக நல்ல தொடக்கம் அதில் ஆரம்பமாகும். பாபா ஒரு வாக்கை கொடுத்திருக்கின்றேன் என்றால் அந்த இடத்தில் உன் சோம்பல் குறையும், உன்னுடைய செயல்கள் மேம்படும், உன்னுடைய முயற்சிகள் உற்சாகம் அடையும், வாய்ப்புகள் கிடைக்கும், இழந்தது திரும்ப பெறப்படும். இப்படி பல நல்ல விஷயங்கள், சர்வ மங்கள விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் தருணம். வாழ்க்கையில் மாயமான அந்த அமைதி எதிர்பாராத திருப்பம் நடக்கும் பொழுது தானாக உனக்குள் வந்து புகும். புன்னகையோடு பாசமோடு நான் உன்னுடைய தோளை இன்று தொட்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதுதான். நீ காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதுதான். உன் கண்ணீர் சிந்திய காலம் முடிய போகின்றது என்பதுதான். சோதனைகள் எல்லாம் தீரப்போகின்றது என்பதுதான். பாபா பார்க்கின்ற இந்த தருணம் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதற்கான அறிகுறி. உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காண்பிப்பேன், வளர்த்து காண்பிப்பேன். வளர்ச்சி இல்லாமல் வெறுமை என்பது உன் வாழ்வில் இனி இல்லை. பசுமை நிறையும், வெற்றி வந்து சேரும். என்னை சரணடைந்து உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்திருந்தாய். பலவற்றை இழந்த பொழுதிலும் என் மீதான நம்பிக்கை ஒன்றை மட்டும் விடாப்பிடியாக பிடித்திருந்ததன் மிக முக்கியமான காரணமாக அதிசயத்தை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தியே ஆக வேண்டும் என்று உன் முன்னால் என்று பேசுகின்றேன். நீ வாடாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னை பின்தொடர்ந்து வா. வெற்றியாக அனைத்தையும் மாற்றி தருவேன். அழிக்க வரவில்லை, நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். முடிக்க வரவில்லை, நான் ஆரம்பிக்க வந்திருக்கின்றேன். உன் வீடு இனிமேல் சோர்வின் இல்லமில்லை, சந்தோஷத்தின் மண்டபம். சர்வ மங்கள செய்தி இன்று உன்னுடைய வாசலில். நீ மட்டும் எதிர்பார்த்து இரு. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்று 108 முறை சொல். இன்னும் 2 நாட்களில் மாபெரும் மாற்றம் நடக்கும். நம்பு, பக்தியோடு சொல். பாபா நான் உனக்கு பதில் அளிப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு உணர்விலும், ஆன்மாவிலும், செயலிலும், சொல்லிலும், மனதிலும், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி காப்பேன். முடிந்த அளவிற்கு முயற்சியை செய்துவிட்டு என் மீதான நம்பிக்கையை மட்டும் துளி கூட இழக்காமல் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு பலவிதமான நன்மைகள் இப்பொழுது கிடைக்கும். நல்ல செய்தி, சர்வ மங்கள செய்தி, தடைகள் விலகிய செய்தி, சந்தோஷம் பொங்கும் செய்தி இப்பொழுது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். பக்தியோடு சொல்லி இருக்கின்றாய் பாபா என்று அந்த ஒரு வார்த்தை என் மனதை மயக்கியது. பக்தியோடு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை இப்பொழுது செழிப்பாக்கப் போகின்றது. பக்தியோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எல்லா விதமான நன்மைகளையும் உடனே வந்து சேர்க்கப் போகின்றது. அதை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே நீ தயாராக வேண்டும். தூய மனதோடு, தூய கரத்தோடு அதை பெற்றுக்கொள்ள தயாராகு. நல்லது நடக்கும்.